ப்ரீவியஸ் கொஷின் தேசிய சின்னங்கள் டாபிக் பார்த்திங்கன்னா பாலிட்டி. சரி, தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டா நமக்கு 6th வந்து கொடுத்துருப்பாங்க. 3வது பாடமாக வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் வந்து படிப்போம். இதில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஏன்னா இதுலேயும் நமக்கு கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, தமிழகத்தோட மாநில சின்னங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில விலங்கு என்ன படிச்சிருப்பீங்க? நீலகிரி வரையாடுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே மாநில பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத புறா வந்து சொல்லுவீங்க. மரகத புறானா என்ன? மாநில பறவை. சரி, அடுத்தது மாநில மலர்னா என்னது? செங்காந்தல் மலர்னு நீங்கள் சொல்லுவீங்க. மாநில மரம்னா என்னது? பனை மரம். இது என்னது? தமிழகத்தோட மாநில சின்னங்களாக நம்ம வந்து சொல்கிறது. அடுத்தது நீங்கள் என்ன படிப்பீங்க? தேசிய கொடி, அதோட லட்சணைகள் வந்து படிப்பீங்க. தேசிய கொடியோட நீளம் அகலம் எவ்வளோ நீங்கள் படிச்சிருப்பீங்க? 3:2ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. தேசிய கொடி வடிவமைத்தவை யார்? பிங்காலி வெங்கையா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரீகால் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பிங்காலி வெங்கையா ஆந்திராவை சேர்ந்தவர். சரி, ஃபஸ்ட்டு தேசிய கொடி வந்து எங்கே வந்து நெஞ்சிருப்பாங்க? குடியாத்தத்தில் வந்து நெஞ்சிருப்பாங்க. இதுவும் நீங்கள் படிச்சதான். ஃபஸ்ட்டு தேசிய கொடி எங்கே நெஞ்சாங்க அப்படின்னா குடியாத்தத்தில் வந்து நெஞ்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேசிய கொடி ஏற்றினவங்க யார்? ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றிருப்பாங்க. எப்போ? 15/8/1947 டெல்லி செங்கோட்டையில் யார் தேசிய கொடி ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றிருப்பாங்க. அப்புறம் அசோக சக்கரம் வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ தேசிய கொடியில் நடுவில் இருக்கிற அசோக சக்கரம் வந்து எத்தனை? 24 ஆரக்கால் சக்கரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் திருப்பூர் குமரனை பற்றி படிப்பீங்க. இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்க? 5 ரூபாய் நாணய அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. 5 ரூபாய் என்ன பண்ணியிருப்பாங்க? அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த லெசன் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய நினைவகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய நாணயம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேசிய கனி என்ன, தேசிய பறவை என்ன, தேசிய நீர்வாழ் விலங்கு என்ன, தேசிய பாரம்பரிய விலங்கு என்ன, தேசிய மரம் என்ன, இந்த கேள்விகள் மட்டும் எனக்கு கீழே ஆன்சர் பண்ணுங்கள். சரி, நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷின் அந்த லெசன் படிச்சிங்கன்னா டக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஷின் வந்து பார்க்கலாம். முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் வந்து பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1911 கல்கத்தா மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? பாடியிருப்பாங்க. தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. அப்புறம் தான் தேசிய கீதம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பாடியிருப்பாங்க. டிசம்பர் 27, 1911 வந்து பாடியிருப்பாங்க. எத்தனை செகண்டில் வந்து இந்த தேசிய கீதம் வந்து பாடி முடிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. எத்தனை செகண்டில் பாடி முடிக்கணும்? 52 வினாடிகளில் நம்ம இந்த தேசிய கீதத்தை வந்து பாடி முடிக்கணும். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ரீகால் ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன். ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இப்போ தான் நான் வந்து சொன்னேன். ஜனவரி 24, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம படித்தோம். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963 வந்து மயில் என்ன பண்ணியிருப்பாங்க? தேசிய பறவையை அறிவிச்சிருப்பாங்க. மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வந்து மயில்களுக்கான சரணாலயம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமைச்சு வச்சுருப்பாங்க. எங்கே? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் என்ன இருக்குது? மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. ஸோ மயிலில் ஒரு இம்பார்ட்டன்ட் இது. மயிலோட அறிவியல் பேர் என்ன? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேட்காத கொஷினை தான் அவங்க வந்து கேட்பாங்க. பேரோகிறிஸ்டாட்டஸ் இதுதான் என்னன்னா மயிலோட அறிவியல் பெயர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் எந்த நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 வந்து அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்திய தேசிய நதியை அறிவிச்சிருப்பாரு. கங்கை நதி நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியாவோட மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி. எவ்வளோ? 25 நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. 25 கிலோமீட்டர். 25 ஷார்ட்கட்காக 25 கிலோமீட்டர் இந்தியாவோட மிக நீளமான நதி. அதுவே பிரம்மபுத்திரா நதியோட நீளம் என்ன? அதே மாதிரி இந்தியாவில் பாயும் தொலைவு வந்து கம்மி தான் பிரம்மபுத்திராவுக்கு. அந்த நதியோட நீளம் என்ன அப்படின்னா 38-48 கிலோமீட்டர்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ நம்ம மிக நீளமான நதினா கங்கை நதி. இந்தியாவில் பாயும் தொலைவு கம்மியாக இருக்க நதி என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா நதி 38-48 கிலோமீட்டர். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகவருட நாட்காட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியாவோட தேசிய நாட்காட்டி. அடுத்தது இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஸ் என்று அறியப்படுகிறது. நான் கேட்டேன்னா மயிலுக்கு தாவரவியல் பேர் என்னன்னு சொல்லி படிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இங்கே எதுக்கு கேட்குறாங்க பாருங்கள், தாமரைக்கு வந்து கேட்குறாங்க. தேசிய மலர் தாமரைக்கு என்ன கேட்குறாங்க? தாவரவியல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா ஆப்ஷன் பி நெலம்ஃபோ நியூசிஃபரா. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன படிச்சுக்கணும்? தாவரவியல் பேரும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும்.
தாமரை தேசிய மலராக எப்போ அங்கீகரிக்கப்பட்டது? இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1900 என்ன தேசிய மலராக வந்து அங்கீகரிக்கப்பட்டுரும். சேத்து நீரில் வந்தாலும் அழகாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம தாமரை மலர் தான். தேசிய மலரோட தோற்றம், அதோட பேரழகு, மனம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒப்பற்ற அழகாக வந்து இருக்கும் தாமரையை பார்க்கும்போது. சரிங்களா? எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1950. அதோட அறிவியல் பேர் என்னன்னா நிலம் போல நியூசிவரா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சட்டர்ஜி. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் என்னைக்கு வந்து ஏற்றுக்கிட்டாங்க? ஜூலை 22, 1947 வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சத்தியமேவே ஜெயதே என்ற வாய்மையே வெல்லும் எந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவநாகரி என்ற எழுத்து வடிவத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த மொழியில் பங்கிம் சந்தர் சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருதம். அதாவது இங்கிலீஷில் நம்ம சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 27 டிசம்பர் 1911 தேசிய கீதம் முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் பாடப்பட்டது கல்கத்தா. இதை மட்டும் மறக்கவே கூடாது. ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரிசோ சூப்பர்பா. தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னன்னு படிச்சிருப்பீங்க? பனை மரம். அதோட அறிவியல் பேரை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டோட மாநில மரம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க. சரிங்களா? கொஷின் எப்படி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை மரம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட என்னது அறிவியல் பேரே கேட்குறாங்க. அதோட அறிவியல் பேர் என்ன? குளோரிசோ சூப்பர்பா. இது எந்த மரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் உங்களுக்கே தெரியும். இந்திய தேசிய நீர்வாழ் உயிரினம் என்னது? டால்ஃபின். இதோட அறிவியல் பேர் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலனா பிளாட்டனிஸ்டா கேங்கிசிட்டிசா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபினோட அறிவியல் பேர். சரிங்களா? 2010 கங்கை டால்ஃபின் வந்து இந்திய தேசிய நீர்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்போ வந்து நீர்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க? 2010. டால்ஃபின் அப்படின்னா டால்ஃபின்றது என்னது? அது ஒரு கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்பாங்க. டால்ஃபின்றது என்னது? எந்த சொல்லேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. டால்ஃபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையுடன் கூடிய மீனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டால்ஃபின். கருப்பையுடன் கூடிய மீனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டால்ஃபின். இந்தியாவின் தேசிய கொடியை பின் வருவனவற்றில் யார் வடிவமைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேசிய கொடி வடிவமைச்சர் யார்? பிங்காலி வெங்கையா தான். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். தேசிய கொடி ஃபர்ஸ்ட் எங்கே நெஞ்சாங்க? வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு குடியாத்தத்தில் வந்து நெஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தேசிய கொடி யார் ஏற்றினாங்க? ஜவஹர்லால் நேரு ஏற்றினாங்க. 15/8/1947 செங்கோட்டையில் வந்து ஏற்றிருப்பாங்க. இப்போ வந்து தேசிய கொடி எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து வச்சிருக்காங்க. இந்தியாவின் தேசிய பாடல் தான் என்ன? வந்தே மாதரம். பங்கிம் சந்தர் சட்டர்ஜியின் மிகவும் பிரபலமான நாவல் டேஸ் ஒரு பகுதியாகும் அப்படின்னா ஆனந்த மடல் பகுதியில் வந்து வச்சுருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. தேசிய பாடல்னால் யார்? தேசிய பாடல்னால் என்னன்னு கேட்பாங்க. வந்தே மாதரம். தேசிய பாடலை எழுதணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்தர் சட்டர்ஜி வந்து எழுதியிருப்பார். தேசிய கீதத்துக்கு வந்து இணையாக சிறப்பு பெற்றதான் என்ன அப்படின்னா தேசிய பாடல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்லியிருப்பார். என்னது? தேசிய கீதத்துக்கு இணையானது இந்த தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? ஸ்கூல் புக்கில் படிக்கிற டேட்டா இதான் இது. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த தேசிய பாடல் வந்து எந்த நாவல்லேருந்து வந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தமத் நாவல்லேருந்து வந்து எடுத்திருப்பாங்க. வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்தர் சட்டர்ஜி. ஆமாம், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி இந்த கோஷத்தை வந்து எழுப்பினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்தர் சட்டர்ஜி. ஓகே, இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான். தேசிய சின்னங்களில் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதோட அறிவியல் பேர் வந்து 3 கொஷின் வந்து கேட்டாங்க. பனை மரத்துக்கு கேட்டாங்க, டால்ஃபினுக்கு. ஓகே, டால்ஃபினுக்கு நான் சொன்னேன். எதுக்கு ப்ரீவியஸ் இயர் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.